இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. சிலுவையிலே ஜெயித்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசி சொல்லுங்க. இயேசு எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். இயேசு எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். எல்லா ஜெயமும் எனக்குரியது. சொல்லுங்க, எல்லா ஜெயமும் எனக்குரியது. ஆமென், ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். உஷ்ணத்தின் நாட்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா ஏரியாலுமே கரண்ட் கட்டு, எலக்ட்ரிசிட்டி கட்டு, அது ஃபெயிலியர், இது ஃபெயிலியரு. அப்படி இருந்தாலும் தூக்கமே முடியாத எனக்கெல்லாம் ஒரு நாள் நல்ல ஊழியங்களை செஞ்சுட்டு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் தூங்கலான்னு வந்தால் அன்றைக்கி தான் ரொம்ப நம்மளை சோதிக்கிறதுக்கே நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை. ஆனால் மாடியில் போகிறேன், இங்கே வரேன், அங்கே நடக்கிறேன். இந்த வாரங்களிலே கர்த்தருடைய ரொம்ப தயவாய் கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபையிலே என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறது. இந்த வாரம் முழுசும் ஊழியர்களை செய்ய கர்த்தர் திங்கக்கிழமை தண்டியார்பேட்டை பகுதியில் ஊழியர்களுக்காய் பேசினேன். என்னோட கூட தம்பிமாருக்கு வந்தாங்க. செவ்வாய்க்கிழமை இன்னொரு ஆனிவர்சரி, நைட் ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயரு. புதன்கிழமை சாயங்காலம் நான் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை. அவங்க பொன்மார் பகுதியில் ஒரு பெரிய திறந்த வழி கூட்டத்தை பண்ணுவாங்கட்டு. ஆனிவர்சரினா நான் ஜாலியாக அப்படி போயிட்டேன். அங்கே போனீங்கன்னா பெரிய நல்ல பிரம்மாண்டமாய் ஒரு ஓப்பன் மீட்டிங்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஓப்பனில் நின்று சத்தியத்தை சொல்கிறதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை தந்தார். அடிக்கடி அந்த பகுதியில் பொன்மார் சைடில் அந்த கிரவுண்டு வழியாக போகும்போது இப்படிலாம் நல்ல கிரவுண்டு இருக்குதுன்னு யோசிப்பேன். நிறைய பேர் கார்லலாம் அங்கங்கே இருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் உதவி செய்து அதில் ரொம்ப தைரியமாய் அவ்வளோ இருந்தாலும் போலீஸ்லாம் இருந்தாங்க. ஆனாலும் சொல்லிட்டேன், திறந்த வாசலை கர்த்தர் எங்களுக்காக வச்சுருக்கிறாரு, ஒருத்தனும் பூட்ட முடியாது. தைரியம் கொண்டு சொல்லிட்டேன், நாம் சபை இறங்கி செய்ய வேண்டியதை செய்வோம். திறந்த வாசலுடைய சாவி கர்த்தர் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. அதனால் நல்ல ஒரு ஊழியருடைய மகன், சின்ன வயசு தான் தம்பிக்கு. அவங்க அப்பா திடீரென்று ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஐயா அப்படி சாட்சி கேட்டிருப்பீங்க, வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி மகன் ரொம்ப பிரியத்தோடு கூட கூப்பிட்டாரு. அங்கே முடிச்சுட்டு வியாழக்கிழமை காலையில் ஒரு கிராஜுவேஷன், சாயங்காலம் ஒரு கிராஜுவேஷன். இப்படி புதன்கிழமை ராத்திரி தான் ரொம்ப சோதனையாகவே பிரசங்கெல்லாம் பண்ணி வேர்த்துக்கிறது. ஓப்பன் கிரவுண்டில் பேசும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல. எல்லாம் வீட்டில் வந்து கொஞ்சம் இன்றைக்கி ராத்திரி எப்படியாவது கொஞ்சம் நல்லா தூங்கிடலாம் அப்படின்னு வந்தால் நம்மளை எதிர்நோக்கிறதுக்கு ஒரு காரியம் காத்துன்னு இருக்குது. எலக்ட்ரிசிட்டி பூக்காவா அந்த இந்த இதில் ஓடும் இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, ஸ்டெபிளைசரில் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்கே கரண்ட் இல்லாமல் போய் வந்து கடைசியில் சுத்தமாக ஆஃப் பண்ணுறாங்க, எடுக்கிறானுங்க. ஆண்டவர் கேட்டேன், என்ன ஆண்டவரே அப்படின்னா எந்த பதிலும் கொடுக்கல. சில நேரத்தில் பதில் தரமாட்டார். அந்த மாதிரிலாம் அப்படியே போயிடுச்சு. ராத்திரி ஒரு 3 மணி 3:30 வரைக்கும் அப்படியே தான் ஓடிட்டுருக்குது. ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் நமக்கு பலனை தந்து கர்த்தர் அடுத்த நாட்களுக்குரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது என்னுடைய சாட்சி மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய பேர் இதை கஷ்டப்பட்டுட்டு. நான் உட்காந்து அதான் யோசித்தேன், அட்லீஸ்ட் இந்த ஃபேன்னாச்சுக்கும் அந்த யூபிஎஸ்சில் ஓடினுக்குது, அது என்ன இன்வெர்ட்டரில் எத்தனை பேருக்கு ஃபேனு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்களே. அன்று இந்த ஃபேனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துருந்தேன். வேறு என்ன சொல்கிறது இல்லையா. எத்தனையோ பேர் கர்த்தர் இன்னைக்கு இதன் மத்தியில் நாம் கடந்து வருகிறோம். ஆனால் ரொம்ப நம்ம கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு பாடணும்ல, எத்தனை பேர் இதயத்துலேருந்து சொல்லுவீங்க, என் கர்த்தர் ரொம்ப நல்லவர், நான் ஆராதிக்கிற இயேசு ரொம்ப நல்லவர். பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லணும். பெரியவங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு ரொம்ப நல்லவர். உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் தொடங்கிடுச்சு, நீங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. ஒரு வாரம் ஆல்மோஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருச்சு. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ரொம்ப நல்லவர். நாம் ஆராதிக்கிற இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. நேரம் அப்படியே கடந்து போயிடுச்சு, எப்பவுமே அப்படியே ஓடிடுது. ஆனாலும் இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் நான் இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையிலே உங்களோடு பேசணும் அப்படின்னு சொல்லி தான். ஒரு சில பிரயாசங்கள் நமக்கு அற்பமாய் காணப்படலாம், நாம் செய்கிற சில முயற்சிகள் நமக்கு அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறேன். யோபின் புஸ்தகத்தில் யோபுக்கு வந்த ஒரு அறிவுரையாய் 1ஆம் தேதி அவருக்கு மாத்திரம் இல்லை, அதில் ஒரு அறிவுரையும் இருக்கிறது, அதில் ஒரு வெளிப்பாடும் இருக்கிறது, அதற்குள்ள ஒரு தீர்க்கதரிசனமும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி உங்கள் பிரச்சனை, உங்களுடைய வேதனைகள் நிரந்தரமாய் அப்படியே இருக்குன்றதுக்கு எந்த ஒரு பயமுறுத்தலும் இல்லை. எத்தனை பேர் என்னோடு சொல்வீங்க, இந்த பிரச்சனை இப்படியே இருக்குன்ற நாம் பயப்படவே கூடாது. சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், இது ஒரு தற்காலிகமானது. அல்லேலூயா. தற்காலிகமானது தான், இது மாறிடும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் போகிற மாதிரி இந்த மாதத்தில் பல சூழ்நிலை. இந்த ஃபீஸ் கட்டுற மாதம், அந்த மாதம் ஏதாவது நமக்கு மாதம் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் ஃபீஸ் கட்டி முடிச்சு அந்த சவாலை கடத்தினா அடுத்த மாதம் எதனா ஒன்று வந்துருக்கும். ஆடி மாதம் துணி எடுக்க போனோம்,
எல்லாம் சேலம் போட்டுன்னு இருப்பான். நமக்கு ஒரு சீப்பாக போய் வாங்கணுன்ட்டு ஒரு தோணுச்சுன்னா அதுக்கு ஒரு காசு இல்லாத மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் மாதம் வேறு எதனா ஒன்று இருக்கும், செப்டம்பர் மாதம் வேறு என்ன ஒன்று இருக்கும். சரியா? அப்படியே ஓடி ஓடி டிசம்பர் மாதம் வந்தாலே கிறிஸ்மஸ்க்கு துணி எடுக்கணுமே, அது பண்ணமே, இப்படியே போயிட்டே தான் இருக்கும். அந்தந்த தேவையை கர்த்தர் அற்புதமாய் சந்தித்து கொண்டே இருப்பார். இதுவரையில் ஒருவேளை நான் இன்றைக்கு ரொம்ப தீர்வாக என்னுடைய ஆவியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் இங்கே நிற்கும் போது ஃபீல் பண்ணது, இந்த 15 நாட்கள் எப்படி போச்சு எனக்கு தெரியாது. அடுத்த 15 நாட்களில் பெரிய பிரேக் த்ரூ கர்த்தர் தருவார். வேலை இல்லாமல் அடைப்பட்டிருக்கிற சில கதவுகளை கர்த்தர் திறப்பார். வேலை இல்லாத கதவுகளை கர்த்தர் திறந்து விடுவார். ஆமென். வீட்டில் பொருளாதாரத்தின் கதவுகளை கர்த்தர் திறப்பார். படுக்கையிலிருந்து கர்த்தர் எழுந்து நடக்க செய்வார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நான் பேசுகிறேன் இந்த பகுதியில் இருக்கிற இந்த வசனத்தை முதல்ல நல்லா வாசித்துடலாம். அப்புறம் நான் ஏவப்பட்ட ஒரு 2-3 பாயிண்ட்டை மாத்திரம் விளக்குறேன். ஏன்னா அது பெரிய பிரசங்கமாக பண்ணி நான் அடிக்கடி உட்காந்து யோசிப்பேன், ரொம்ப பெருசாக பேசுகிறோமோ. அதனால் கொஞ்சம் பேர் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஆலையிலையோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூங்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி போயிடுறாங்களே அப்படின்ட்டு தெரியல. எனக்கு கூட 20 நிமிஷத்தில் எல்லா பிரசங்கையும் பண்ணிடலான்னு முயற்சி எடுத்தாலும் முடிய மாட்டேன்தே. இப்போ ஊழியக்கார மீட்டிங்களுக்கு போனால் கூட அவங்களே தான் சொன்னேன், திங்கக்கிழமை உங்களை மாதிரி தான் நானும் சர்வீஸ்லாம் பேசி வந்துக்கிறேன். நீங்கள் பாட்டு உட்காந்து தூங்கினீங்கன்னா அப்புறம் நான் பாட்டு என்னத்தை பண்ணுறது, அதில் கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணால் ஊழியக்காரங்க பரவாயில்ல பலம் கொண்டுட்டாங்க. அப்போ சொன்னேன், அவங்களுக்கு ஒன்று குத்தி விட்டேன், நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் நாத்திகம் போய் சர்ச்சில் அறுக்கணும். இங்கே உட்காந்து தூங்கியிருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் சர்ச்சில் போய் நீங்கள் பேசும்போது அல்லையிலையோ சொல்ல ஆமேன்னு சொல்ல அவன் சொல்ல மாட்டான். அதனால் ஒழுங்காக அல்லையிலையோ ஆமேன்னு சொல்லி இங்கே என்ன பண்ணு கர்த்தர் வார்த்தையை இந்த திங்கக்கிழமை கொண்டாடிட்டு இருக்கிற உடனே கொஞ்சம் பாதி பேர் 70-80% முழிச்சிக்கிச்சு. அடாடாடாடா இந்த ஆள் வேற ஒரு ஃபார்முலாவில் போகிறானேவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் என்னத்த சொல்கிறது. கர்த்தர் கிடைக்கிற ஒரு வாய்ப்பில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் விழித்திருந்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். சரிங்களா? சனிக்கிழமையில் நான் உங்களோடு கூட தொடர்ந்து பேசுகிற இந்த வார்த்தையை பேசணும்னு ஏவப்பட்டபடினாலே, the later days or the later part of your life will become abundant. அல்லேலூயா. இனி வருகிற இந்த பின்பகுதி, இனி வருகிற காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பூர்ணமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை உங்களோடு கூட சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த வாசனத்தில் ஒருவேளை தெரியாதவர்கள் இதுவரையில் வாசிக்காதவங்க வாசகம் கூட கொஞ்சம் கவனிங்க. லூக்கா 5வது அதிகாரங்களில் 1 இந்த 11ஆம் வசனம் வரையில் நான் வாசித்தெல்லாம் என்னோட வாசிக்கிறவங்க வாசிங்க, கேட்குறவங்க கேளுங்க. ஆனால் கொஞ்சம் இந்த இடத்துல சிந்தனையோடு கூட இருங்க. பின்பு அவர் கெனசரேத்துக்கு கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இயேசு நல்ல ஒரு பிரசங்கியார். அவர் எங்கே போனாலும் வசனத்தை கேட்கும்படிக்கு ஜனங்கள் திரண்டு வருவார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுல ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவரோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினாலே அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவாவும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. நான் இதை வாசிக்கும் போது கூர்ந்து கவனித்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதான் சம்பவம், ரைட்டுங்களா? ஒரு நாள் மீன் பிடிக்கிறவர்கள் பிரயாசத்தோடு கூர்ந்தார்கள். இவருடைய வாழ்க்கையில ஒரு 3 காரியங்களே நான் உங்களுக்கு சுருக்கமாய் அவருடைய அந்த கடந்த காலம் எப்படி இருந்தது என்றால், ஃபேட்டிக்யூ, எப்படி என்றால் சோர்வு. ஆமென். அப்படி இருந்தாங்க. they were very depressed. என்னடா இது, இவ்வளோ பிரயாசப்பட்டு ராத்திரியெல்லாம் போயிட்டு வரோமே, இப்படியே தான் இருக்குமா?
இப்படியே தான் இருக்குமா? சிலருக்கெல்லாம் ஒரு கேள்வி கூட இருக்கும். நான் ரொம்ப ஒரு தொடப்பட்டேன். செவ்வாய்க்கிழமை ராத்திரி நாங்கள் ஊழியர்களாய் ஜெபிப்போம் ஏசிஎஸ் சபையில். அப்போ ஒரு சில பாஸ்டர், ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோமே. நான் உட்காந்து கேட்டே இருந்தேன், எங்களுக்கு மனம் இறங்க மாட்டீங்களா அப்படி என்று தன் ஆழத்தின் உச்சியிலிருந்து, அதாவது அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில ரெண்டு போதர்கள் ஜெபிச்சாங்க. சில மாற்றங்களுக்காக, சில சூழ்நிலை நிர்பந்தங்களுக்காக, ஊழியத்தில் சில விடுதலைகளுக்காக, அவங்களுடைய எல்லைகளிலே கர்த்தர் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆத்தும அறுவடைக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே மனம் இறங்குங்க, ஊழியத்திலும் சோறு வருகிறது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷமும் இப்படிதான் கஷ்டப்படணுமா? ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த வருஷமா இப்படிதான் பண்ணணுமா? போன வருஷமே மாறணும்னு நினைச்சோம், இது எப்படியாவது மாறுமே, இப்படியே தான் இருக்குமா? நான் நினைக்கிறேன் இவர்கள் அவர்கள் வலைகளை கழுவி கொண்டிருக்கும் எந்தெந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று பெரிதாக எழுதப்படவில்லை என்றாலும் அவர்களுக்குள்ள ஒரு சோர்வு இருக்கிறது. சோர்வு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அது ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு போயிடும். ஒரு மனுஷன் சோறு வந்துச்சு என்னத்துல கொண்டு போயிடும்? மன உளைச்சலுக்குள்ள கொண்டு போன உடனே அடுத்தது நடக்கிறதுனா டிப்ரெஷன்ல போயிடுறான். திஸ் இஸ் ஹவ் த ப்ராசஸ் ஒர்க்ஸ். எலியாவே ஒரு காரியத்தை கேட்ட உடனே அவருக்குள்ள சோறு வந்துருச்சு. என்ன இது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன், ஒரு பொம்பளை எழும்பி என்ன பார்த்து கொலை பண்ணிடுவேன், சாவு அடிச்சிடுவேன்னு சொல்லுது, நான் என்ன பண்ணுறது, யாருமே பக்கத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு சோறு வந்த உடனே இந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு டிப்ரெஸ் ஆகிட்டு நான் எல்லாத்தையும் விட்டுறேன், நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன்னு சொல்லி ஓடி போயிட்டு ஒரு சூறை செடியின் கீழே போயிட்டு என்ன பண்றாரு, படுத்துக்கிறாரு. So sometimes the fatigue, the feeling of fatigue, you know that, அது என்ன சொல்றது, அந்த ஒரு சோர்வின் இருதயம் வரும்பொழுது ஒரு காலம் அப்படி இருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காலம். ரெண்டாவது, not only fatigue, there's a failure in it. ஒரு தோல்வியும் அதற்குள்ள இருக்கு. சோர்வு மாத்திரம் இல்ல, ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்களுக்கு தினந்தோறும் இந்த வேலையா இருந்திருக்கும் என்றால் இன்றைக்குரியதை அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் வீட்டுக்கு எப்படி போவாங்க? அடுத்தத நீங்க கேட்ட சம்பவம் தான். ஒரு சிலர் நீங்க இருக்கிற நிறைய பேர், இங்க இருக்க எத்தனையோ பேர், 90% மேல நீங்க இந்த கதையை கேட்டிருப்பீங்க. நான் கதையை சொல்ல வரல, ஒவ்வொரு முறை அதுதான் முதல்ல வாசித்தேன். ஆண்டவர் எனக்கு தீர்வாய் கொடுக்க, இன்னைக்கு பகல்ல உட்கார்ந்து நான் இதெல்லாம் வாசித்து யோசித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை திரும்ப பயன்படுத்துறேன். சோர்வு, சொல்லுங்க சொல்லுங்க, யாரெல்லாம் சோர்வு கொடுக்குறீங்கன்னா அந்த வார்த்தையை வெளியில விடுங்க, தூக்கி போடுங்க. அப்படி வெளியில சொல்லும் போதே அது வெளியில இருந்து உங்களுடைய விசுவாசத்துல புறப்பட்டு வரட்டும். சோர்வு நீங்க சொல்லும் போது அது இருதயத்திலிருந்து வெளியில வர்ற மாதிரி சொல்லுங்க. சோர்வு, அந்த சோர்வு எனக்குரியது அல்லன்னு சொல்லுங்க. அடுத்த வார்த்தையை சொல்லுங்க, சோர்வு எனக்குரியது அல்ல. இரண்டாவது failure, the second F is failure. ஃபெயிலியர், தோல்வி. சொல்லுங்க, தோல்வியின் சிந்தனை எனக்குரியது அல்ல. சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, தோல்வி எனக்குரியது அல்ல. இவர்கள் ஒருவேளை அறியாமை அன்றைக்கு, அதுக்கப்புறம் இவங்க பெரிய சீசர்லாம் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மனுஷனுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கலாம். அதுவரையில இவர் யாரோ கேட்கிறாரு, படகை கேட்கிறவர் யாரோ வந்தார், இவர் வந்துட்டா கூட்டம், அது யார் பாவரு? அடிக்கடி நம்ம கூட போகும்போது வரும்போது பார்ப்போம். சிலர்லாம் பார்த்தா ஓ இவ்வளோ பெரிய, சிலது நமக்கே தெரியாது, அவங்கள ஒரு செலிபிரிட்டி மாதிரி இறங்கி வருவான் ஏர்போர்ட்டில், டக்குன்னு ஓடி போய் ஃபோட்டோ நடப்பாங்க. அப்புறம் யாராக இருக்கும் இவன் அப்படின்னு நம்ம மண்டே சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இவங்க யோசிச்சு வலையை கழுவிங்க 3 பேர் பேசிக்கிறானுங்க. யார்ப்பா அவரு வந்துக்கிறாரு, அங்கே பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் கூடினே இருக்குது, என்ன கதை அது அப்படின்னு பேசிக்கும்போது இவர் இருக்கு இங்கே வராரு. ஒரு படகு கொடுங்கப்பா, நான் நின்று பேசுகிறேன். யாரா இவர் படையை கேட்குறாரு அப்படின்னு என்ன பண்ணுது? அது வரல இவருக்கு அவங்களுக்கும் என்ன பண்ணல, ஒரு கனெக்ஷன் இல்லை. பட் தெர் இஸ் something that is going in them is called சோர்வு. என்ன போயிட்டு இருக்குது அவங்களுக்குள்ள? ஒரு சோர்வு. ரெண்டாவது என்ன போகுதுங்க சொல்லுங்களேன்? ஆமா, ஃபெயிலியர், தோல்வி. மூன்றாவது they were futile, வெறுமையா இருக்கிறார்கள். மூன்றாவது என்னதுங்க சொல்லுங்க? வெறுமை. 3 வார்த்தைகள். இன்னைக்கு இந்த 3 வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இதே வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை சோர்வு, தோல்வி, வெறுமை. எனக்கு தெரியாது எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க, எனக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு போனீங்கன்னா உங்கள் கண்ணை மாத்திரம் இருக்காம மூடிட்டு ஒரு வலது கரத்தை உயர்த்துறீங்க. கண்ணை மாத்திரம் உயர்த்தி, நான் கூட எனக்கு இந்த திடீர்னு ஒரு பணம் இருக்கத்தை பார்க்குறேன். ஒரு வாரமாக பார்க்குறேன். நிறைய ஊழியங்களை செய்து கொண்டே இருந்தாலும் ஒரு பண இறுக்கத்தை திடீரென்று பார்க்கிறேன். ஏன் இந்த பண இறுக்கம்? இங்கே சபைக்கும் சரி, ஊழியத்துக்கும் சரி, தனிப்பட்ட விதத்தில் நான் எங்கே எதுவுமே பெருசாக படுத்துறதில்லை. ஏன்னா ஊழியத்தில் நிறைய தேவைகள் வந்து கொண்டே இருக்கிறது.
ஆனால் பெரிய ஃப்ளோ இல்லாமல் இருக்குது. 10 நாள் 5 நாளா. அந்த மாதிரி என்னோடு கூட இருக்கிறவர்கள் எத்தனை பேரும் கூட வலது கரத்தை உயர்த்துங்க. தோல்வி, சோர்வு, வெறுமை, ஒரு வெறுமையின் சிந்தனை, ஏதோ எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு தனிமை உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. சுற்றி எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்குது. வீட்டில் எல்லாம் பாடுறாங்க, நடக்கிறாங்க, போறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, 4 மணிக்கு ஜெபத்துக்கு கலந்துக்கிறீங்க, 10 மணிக்கு வர்றீங்க, எல்லாம் நடந்திருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வெறுமை உனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. There is a futile, the thought of futile that is there in you. ஆண்டவரே, இந்த கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காய் கர்த்தர் பார்க்கிறீர். அன்றைக்கு சீமோனை பார்த்தீங்க. அன்றைய சீமோனோடு கூட ஆண்டவர் இருந்த அந்த 2 பேரையுமே பார்த்துட்டு சொல்றீங்க, ஆண்டவரே, ஆண்டவர் யாக்கோபையும் யோவானையும் பார்த்துட்டு சொல்லி அவங்க கிட்ட வந்த மாதிரி இன்றைக்கு இந்த ராத்திரியில கர்த்தருடைய வார்த்தையுடைய இருதயங்களுக்குள்ள துளைக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் அது சோர்வா இருக்கட்டும், தோல்வியா இருக்கட்டும், வெறுமையா இருக்கட்டும், அந்த இறுக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரியில மாறுகிற ஒரு பெரிய அற்புதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவீராக. வார்த்தை வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், இதுவரையில் அற்பமாய் காரியங்கள் இருந்தால் இனி வருகிற நாட்கள் சம்பூர்ணமாய் மாற வேண்டும். சொல்லுங்க, இதுவரை அற்பமாக இருந்துச்சுன்னா அந்த அற்பத்துக்கு தான் 3 வார்த்தையை சொன்னேன். என்னது? சோர்வு. சொல்லுங்க, பரவாயில்ல, கெட்ட வார்த்தை சொல்லுங்க, இது மனுஷன் கடந்த வார்த்தை. சோர்வு, தோல்வி, வெறுமை. சொல்லுங்க, சோர்வு, தோல்வி, வெறுமை இயேசுவின் நாமத்தில் சம்பூர்ணமாய் மாறும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சம்பூர்ணமாய் மாறும். அவங்களுக்கு இவருக்கும் கனெக்ஷனே இல்லாமல் அவன் பாட்டு வலையை கழுவிக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறான். பாருங்க, 3வது வசனத்தில் வாசிக்கிறீங்க. அவங்க படகுல 1 இல்லை 2வது வசனத்தில் 2, 3 பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறாங்க 2வது வசனத்தில் மீன் பிடிக்கிறவர்கள் அவங்களை விட்டு இறங்கி என்ன பண்ணுறாங்களா? சும்மா வலையை மாத்திரம் கழுவில, ஒன்றுமே இல்லாமல் கழுவிட்டுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் கழுவி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆனால் என்ன தெரியல, எனக்கு இந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுருச்சு. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 9ஆம் வசனத்தில், அவனுக்கும் அவனோடு கூட அந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினாலே. சொல்லுங்க, பிரமிப்பு. சொல்லுங்க, பிரமிப்புன்ற வார்த்தையை சொல்லுங்க. பிரமிப்புன்னு சொல்லுங்க. அஸ்டானிஷ்ட். அஸ்டானிஷ். பிரமிப்பு என்ன தெரியுமா? வியந்து போகிறதுக்கு. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். உதாரணமாக கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செஞ்சுட்டாருன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு சிந்தனையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. வரும்போது அந்த வெறுமையோடு கூட இது இன்னைக்கு நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி உட்காந்து ஃபோனெல்லாம் தூக்கி வச்சுட்டு சத்தியத்தை கேட்டே இருக்கிறீங்க. இந்த ஆராதனை இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன். முடித்த உடனே உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறீங்க. இல்லை, நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு ஃபோன் கால் வருது. எது நடக்கவே நடக்காது என்று நினச்சிருந்தீங்களோ அது ஒரு பதிலாய் மாறி உங்களுக்கு வரும்போது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இல்லை, இப்போ சொல்லுங்க, அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பிரமிப்பாக இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அதை தான் கர்த்தர். மீன் பிடிச்சதுனால பீட்டருக்கு பிரமிப்பு வரல. இவன் செய்கிற தொழில். ஆனால் அவன் என்ன நினைச்சான், இனி அவனுக்கு இந்த இடம் தெரியும். இது நிறைய முறை கேட்டீங்க, நீங்கள் எத்தனையோ பேர் பேசி கேட்டிருப்பீங்க. அவன் ஒரு சீசன்டு ஃபிஷர்மேன். சீசன்னா அது இந்த அம்மா நல்ல டெய்லரு. இப்போ அதுக்கிட்ட போய் நான் டெய்லரிங் சொல்லியிருந்தேன், அது என்ன சொல்லுவோம், என்ன பாச லூஸ் மாதிரி என்கிட்ட டெய்லர் பேசிக்கிறீங்க, நான் டிசைன்லாம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள், நான் இந்த மிஷினில் போட்டு அதான் எம்ப்ராய்டிங் பண்ணுவோம் அப்படி இப்படி. ஸோ அப்போது ஏசாம் போயிட்டு அவருக்கு மீன் பிடிக்கிறத சொல்லித்தரல. நல்லா கவனிங்க, என்ன சொல்லித்தரல? மீன் இப்படி பிடிப்பா, நெட் எடுத்து இங்கே போடுப்பா, அப்படி சொல்லலை. என்ன சொல்லித்தரார் என்றால், என்னை நம்பி செயல்படுகிறதை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல டைம் அண்ட் அகைன் என்ன பண்றாருங்க, அவனை நம்பத்தக்கதாய் பேசி கொண்டிருக்கிறார். உன் வெறுமை நடுவில், தோல்வி நடுவில், ஆமென் சொல்லுங்க, வெறுமை நடுவில், தோல்வி நடுவில், சோர்வு நடுவில் ஒரு காரியம் இன்னைக்கு ராத்திரி நடக்கணும்னு நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிங்க நிற்கிறேன். எனக்கு தெரியும் எத்தனை பேர் என்னோடு விசுவாசிகள் எனக்கு தெரியாது. நான் விசுவாசத்தோடு நிற்கிறேன். அந்த ஒரு தைரியத்தோடு, Lord, there has to be an astonishing moment in the church today. வியந்து போகத்தக்கதாய் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து காட்ட வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, வியந்து போகத்தக்கதாய். சொல்லுங்க, யாரெல்லாம் நம்புறீங்களோ உங்க வாயில சொல்லுங்களேன். எல்லா மனுஷனுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு உட்காந்துக்கிறீங்க. அதை சொன்ன இல்லையா, ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க. அது ஃபீஸ்னு வருது, ஜூன்னால விடுங்க, இந்த பணமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று வரணும். சனிக்கிழமை ராத்திரி நீங்கள் நம்புங்க, 8:30 மணிக்குள்ளே உங்களுக்கு ப்ரொமோஷன் கால் கூட வர முடியும்.
இந்த வேலையிலிருந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி கூட அவன் கூப்பிட்டு யூ ஆர் அப்பாயிண்டட்னு சொல்ல கர்த்தரால செய்ய முடியும். இல்லையா? இந்த மிஷன்ஸ் போயிட்டு வந்த அந்த வாரத்தில் சனிக்கிழமை ராத்திரி தான் நான் இங்கே பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அந்த 16ஆம் தேதி இங்கே பேசி கொண்டிருக்கிறேன். டிமத்தியோட அட்மிஷனுக்கு, என் மகனுடைய அட்மிஷனுக்கு லோயலாவில் ட்ரை பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு 1-2 பேருக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, இந்த கோர்ஸுக்கு டொனேஷன் 7 லட்சம் கொடுத்தீங்கன்னா அதை முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினாங்கட்டு என் காதுக்கு வந்துச்சு. நான் பேசலை, என்கிட்ட வந்துச்சு. நான் சொன்னேன் 7 லட்சம் வந்துச்சா 2 சர்ச்சை கட்டுருவேன், அப்படிலாம் தேவையில்ல. 1 வருஷம் அங்கே போக வேண்டியது எப்படியோ அது கர்த்தர் நடத்திட்டாரு. அவனுக்குரியதை கர்த்தர் செய்வார். என் மனசில் அன்னைக்கு நான் இங்கே ஒரு பிரசங்கத்தை நான் உங்களோடு கூட இந்த 16ஆம் தேதி பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் இதே சனிக்கிழமை ராத்திரி 8:30 மணிக்கு நான் ஃபோனை ஆன் பண்ணிட்டு நான் அப்போ தான் என்ன பண்ணுறேன், இங்கே பலிபீட ஜபத்துக்கு போகும்போது டாலியா என் காதில் வந்து சொல்கிறா, டேடி டிமத்திக்கு அட்மிஷன் வந்துச்சு, ஆண்டவர் நம்ம ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே என்ன பண்ணிட்டாங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் நம்புகிறேன். சனிக்கிழமை ராத்திரியிலும் 10 பைசா தரல, டொனேஷன்லாம் தரல, யாரையும் அப்ரோச் பண்ணல. நல்ல வேலை எனக்கு அங்கே இருக்கும்போது நான் அவங்கெல்லாம் மைண்டில் ஓடுது, இவரை அப்ரோச் பண்ணால் இனிகோ இருதராஜை பிடிக்க முடியுமா? ஏன்னா அவர் கேத்தலிக். அவர் வந்து அப்போ தான் இதுக்கு முன்னாடி இருந்தால் அவர் யாருங்க, என்ன மினிஸ்டரா அது, கிறிஸ்டியன் மைனாரிட்டி மினிஸ்டர். திருச்சி தொகுதியில் தோத்துட்டார் இல்லையா, அவரே தோற்று போயிருப்பார். இப்போ அவருடைய அப்ரோச் ஆன ஆட்களை கேட்டினா அவர் சொல்லியோ போயா நானே இப்போ இதில் இருக்கிற லாயலெல்லாம் போய் பேச முடியாது. எப்படிலாம் மண்டையில் ஓடிச்சு. சிக்கிமில் சிலிகுரி ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கும் போது இவங்களை கேட்கலாமா அவங்கள கேட்கலாமா இவங்களை. ஆண்டவர்கிட்ட ஒன்று சொன்ன, ஆண்டவரே எவ்வளோ நாளைக்கு இவங்கள போய் கேட்டேன்னா அவங்கள போய் கேட்டேன்னா அப்போ உங்ககிட்ட கேட்குறது என்னான்னு கேட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்களோ? நான் பேசுறது எத்தனை பேர் புரிஞ்சா சொல்லுங்கள், புரியலன்னா நான் தனியாக அவங்க வளர்க்குறேன். நான் அவட்ட தான் கேட்டேன், ஆண்டவரே இவங்ககிட்ட போய் கேட்கணும், அவங்ககிட்ட போய் கேட்கணும், அவங்ககிட்ட போய்க்கணும், அப்போ உங்ககிட்ட கேட்குறது என்ன? புரியுதாம்மா? நான் பேச எத்தனை பேர் புரிந்தா ஒரு சும்மா அப்படி தலைகளே ஆட்டுங்களேன். அப்போ உங்ககிட்ட நான் என்ன கேட்டுங்கிறேன்? அப்போ நான் உங்களுக்கு தானே செய்கிறேன். அவங்ககிட்டலாம் போய் கேட்டுட்டு அப்போ நீங்கள் அவங்கெல்லாம் கேட்ட போது அவங்க மூலமாக செய்கிறதுக்கு அப்போ நானும் நீங்களும் என்ன, உங்களுக்கு எனக்கு என்ன கனெக்ஷனு? சில நேரத்தில் அப்படி தான் தோணுது இல்லை? செஞ்சால் செய்யுங்க, செய்யடி போங்க, அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. ராமேன்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் நம்மை வெறுமையாக விடுகிறவர் அல்ல. நான் இந்த ராத்திரியில் உங்களை பார்த்து இந்த வார்த்தை, ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தைச்சிச்சு உள்ள. நான் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப தேய்த்து கொண்டேன். நான் ஒரு பிரமிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு வியக்கத்தக்கதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு வியப்பு வருவதாக. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒரு பிரமிக்கத்தக்க காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று நம்புகிறவர்கள் எத்தனை பேர் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே நான் இங்கே உட்கார்ந்து உம்மை மனதார தேடுகிறேன். அன்றைக்கு அவர்கள் அந்த வலைகளை கழுவி கொண்டிருந்தது போல சோர்வோடு கூட, ஆண்டவரே தோல்வியின் சிந்தையோடு கூட, வெறுமையாயிடுச்சே இனி இந்த 15 நாட்கள் எப்படி நான் கடந்து வர போறேன்ற கேள்வியோடு கூட, ஆண்டவரே ஒரு விதமான ஒரு இறுக்கம் என் இருதயத்துக்குள்ள கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை தான் கர்த்தர் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். Hallelujah. They were exhausted. I should say they were exhausted. எப்படி இருந்திருப்பாங்கன்னா, என்னடா இவர் வந்தார், இப்போ ஏதோ பிரசங்கம் பண்ணார், போகிறத விட்டுவிட்டு திருப்பி போய் வலையை போடுன்றாரு. பேதுரு கொஞ்சம் சொல்கிறார் பாருங்க, 5ஆவது வசனத்தில் அவர் சொல்கிறார் வலையை போடணுன்னே இவர் சொல்கிறார், ஐயரே நான் முழுதும் நான் பிரயாசப்பட்டுட்டேன், எனக்கு ஒன்றும் என்ன பண்ணல. இந்த வசனம் ரொம்ப ஹூக், உங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிற ஹூக் என்ன புரியுதுங்களா? ஒரு கொக்கி மாதிரி நீங்கள் மாட்டிக்கிட்டாத, அதான் ஹூக்குன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதுக்கு எப்பவுமே ஆண்டவர் ஒரு ஹூக் தருவார். இந்த வசனத்தை ஒரு ஹூக்காக பிடிச்சிங்க, டக்குன்னு ஒரு விசுவாசத்தை கொண்டு போய் ஆண்டவரில் அப்படி கோத்துக்கணும், அப்படி தைத்து கொள்ள வேண்டும். நான் இதை தான் புதன்கிழமையிலேருந்து தைத்து கொண்டே இருக்கிறேன். புதன்கிழமை வாசித்ததுலேருந்தே நான் பிடிச்சிட்டு சொல்லிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி சாயங்காலம் இங்கே வர்ற வரைக்கும் அதை மாட்டியிருக்கிறேன். ஆண்டவரே நான் செய்யறத நான் செஞ்சிட்டேன், எனக்கு தெரிந்ததை செய்து விட்டேன், என்னால் இயன்ற முயற்சியை நான் எடுத்து விட்டேன். ஆனால் அது ஒரு அழகான வார்த்தை இருக்குது, ஆகிலும். என்னதுங்க? இப்போ நீங்கள் எப்படி தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே நான் என் சிந்தனையோடு கூட வந்துட்டேன் இந்த ஆராதனைக்குள்ளே, இப்படி தான் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், யோசித்தேன்.
இந்த நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட உங்கள் மண்டையில் ஓடுது, இது எப்படி மாற முடியும், இதுக்கு வாய்ப்பு இருக்குதா சனிக்கிழமை ராத்திரி 8:30 மணிக்கெல்லாம் இப்படி ஒரு பதில் வர முடியுமா, இது இன்னைக்கு நடக்குமா, மேபி கர்த்தர் செய்யலாம் 15 நாள் இப்படிலாம் ஓடி இருக்கும்போது நீங்கள் சொல்ல போகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே இன்றைக்கு அந்த வியப்பு அந்த பிரமிப்பு எனக்கு வர வேண்டும் என்றால் கர்த்தர் செய்து முடிப்பீர். அதை அந்த வார்த்தை தான் ஹூக்கு. அந்த ஹூக் அவர் மாட்டினாரு. அந்த விசுவாசத்தை கொண்டு போய் இயேசுவிலே அப்படி என்ன பண்ணாரு, ஹூக்குனா புரியுது இல்லையா, அந்த ஹூக் அப்படி பட்டனை போட்டு அப்படி போட்டு தைச்சிட்டாரு. 9ஆம் வசனத்தில் அதை சொல்லி முடிச்சிட்டார். எத்தனை பேர் நோட்டு கூட இருந்து சொல்லுவீங்க? அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஏன்னா நான் உங்களை பாருங்களேன், நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு நேரம் தரேன். இன்னைக்கு நீங்கள் ஜெபிச்சுட்டு போறவர்களுக்கு சிலருக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இனிமேட்லாம் சும்மாலாம் பேசிட்டு கூடாது. ஐ எம் கிவிங் யூ ஓப்பன் சேலஞ்ச். டுநைட் the Lord will do a miracle in your life. கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி இதை நீ கேட்கும்பொழுது ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். நாளைக்கு காலையில் இந்த ஆராதனைக்கு வந்து நீ சாட்சியை சொல்லத்தக்கதாய் கர்த்தருடைய அற்புதம் உனக்குள்ளே நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இந்த ராத்திரில விடாதீங்க, பேசுங்க விடாதீங்க, சொல்லுங்க. நீங்க ராத்திரி சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை பேர் ஆரவாரத்தோடு கூட ஆர்ப்பரிப்போடு கூட இருதயத்தின் குமுறலோடு கூட ஒருவேளை நீங்க சத்தம் போட்டு சொல்ல வேண்டுமோ, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு I am expecting a breakthrough, Lord. I am expecting a breakthrough. I am hooking this word with you, Lord. நான் இதை உம்மோடு கூட நீ செய்ய வல்லவர். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரிய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற மாதிரி 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்தவங்க கிடையாது. பேதுரு ஓவானோ சாரி இந்த பேதுரு ஆமாம் சீமோனோ யோவானு இவங்கெல்லாம் என்ன கிடையாது, சர்ச்சுக்கே போயிட்டு அது வரைக்கும் சீஷர்கள் அல்ல. உங்களுக்கு 11ஆம் வசனத்தில் வாசித்தது நீங்கள் பார்த்துட்டீங்க, எல்லாரும் கேட்டீங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி இவங்க போகிறாங்க. அது வரைக்கும் சத்தியமே தெரியாதுங்க. சர்ச்சுக்கு போயிருப்பானா இது கிறிஸ்தவ பேர், அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கெலாம் நான் போக விரும்பல. 8 ஆயிடுச்சு டைமு. இப்போ எனக்கு அது தேவையே இல்லாது. இவன் சர்ச்சுக்கு தான் போயிருப்பான், அந்த சர்ச்சில் அட்டன் பண்ணான், எந்த ஒரு சர்ச்சில் இருந்தாலும் எங்கே எனக்கு எவிடன்ஸ் இல்லை. இவன் மீன் பிடிக்கிறவன், இவங்க 3 பேருமே மீன் பிடிக்கிறதுக்காக இவங்க போனவங்க, அவ்வளோதான் அவங்களுடைய சரித்திரம் எனக்கு தெரிஞ்சது. அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க ரீல்ஸ் பார்க்கல, அவங்க சோஷியல் மீடியாவில் எதையும் பார்க்கல, இல்லை பிரசித்தி பெற்ற பிரதர் மோகன் சி லாசரஸோட மெசேஜை கேட்கல, இல்லை ஃபாதர் பெர்க்மன்ஸோட ஒர்ஷிப்பில் போல. சொல்லுங்களேன் 10 பேர் ஸ்டீஃபன் ஃபுட்ரிக்குடைய ஃபெய்த் ப்ரீச்சிங்கை கேட்கல, இல்லை இவருடையதை கேட்கல, அவருடையதை கேட்கல, யாருன்னு தெரியாது. அப்போ ஏசு எப்படி அவங்களுக்கு தெரியும் என்று ரொம்ப ஆழமாக யோசிக்கிறேன். நீங்கள் ஒரு வார்த்தை அவர்களை அந்த வார்த்தையோடு கூட அந்த வார்த்தை அவர்களோடு கூட இணைகிறதற்கு ஒரு பெரிய ஈடுபாடை கொடுக்க துவங்கிடுச்சு. ரொம்ப நாள் கேட்டிருக்கிற நீங்கள் உங்களை பார்த்து ஒரு சவாலான ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறேன். ரொம்ப நாள் கேட்டதுனால உங்களுக்கு அது விரக்தியாக மாறக்கூடாது. ரொம்ப நாள் கேட்டேன், நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இன்றைக்கி நடக்காது. அது புரிஞ்சுக்கிறீங்களா? ரொம்ப நாள் பார்க்கலாம், கத்தருக்கு சித்தமாக நம்ம இது ஒரு டேர்ம் வேறு யூஸ் பண்ண கற்றுக்கணும். என்னதுங்க கத்தருக்கு சொல்லுங்களேன், நீங்கள் தான் சொல்கிறது தானே அடிக்கடி. என்னதுங்க சொல்லுங்களேன் தைரியமாக சொல்லுங்கள். கெட்ட வார்த்தை இல்லை, அதெல்லாம் நல்ல வார்த்தை தான். கத்தருக்கு சித்தமானால் சித்தமான டைமில் நடக்கட்டும், விடுங்க. அவ்வளோ பேசுகிறவங்க நீங்கள் இதையும் விட்டுக்கணும். கத்தருக்கு சித்தமான நடக்கட்டும், 13 வருஷம் போத்து நடக்கட்டும். யோசேப்பு படுத்து இந்த மாதிரி என்ன வட்டம் 13 வருஷம் போத்து நடக்கட்டும். யாக்கோபு மாதிரி 20 வருஷம் பொறுத்து நடக்கணும் கத்தருக்கு சித்தமானது. அப்பயும் அவசரப்படுறீங்க, ஏன் சோர்ந்து போய் சோதனை கூடாது. அப்போ விசுவாசத்தில் உறுதியா இருந்துனே இருக்கணும். இப்ப சோர்ந்து போயிருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆகிலும் இந்த வார்த்தையின்படியே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய சோர்வு நடுவுல, தோல்வி நடுவுல, வெறுமை நடுவுல நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த ராத்திரி இந்த அற்புதத்தை எனக்கு செய்ய வல்லவர். அதுதான் நான் விசுவாசமாய் பார்க்கிறேன், அதை தான் நான் உறுதியாய் பார்க்கிறேன். அதற்காக தான் இந்த ராத்திரில நான் தைரியம் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை தான் நான் சத்தத்தை உயர்த்தி பேசுறேன். இந்த ராத்திரில தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத ரட்சிப்பு இல்லை, அவரால் கொடுக்க முடியாத பொருளாதாரம் இல்லை, அவரால் கொடுக்க முடியாத சமாதானம் இல்லை, அவரால் சுகப்படுத்த முடியாத வியாதி இல்லை, அவரால் குணமாக்க முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. என் தேவனுக்கு ராத்திரி செய்ய வல்லவர். சத்தங்கள் உயரட்டும்,
உடைய சத்தங்கள் உயரட்டும். நான் சொன்னதை நீங்க சொல்லுங்க. உங்க தேவையை சொல்லி சொல்லுங்க. என் தேவனால முடியாத எதுவும் இல்ல. இந்த தேவையை சந்திக்க அவர் வல்லவர். இந்த தேவைன்றதை நீங்க சொல்லி சொல்லுங்க. என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க வல்லவர். நீங்க என் அண்டையில வரும்பொழுது, ஒருவேளை ஜெபிக்க நீங்க என் அண்டையில வரும்பொழுது சுகமாயிருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தில். இந்த ராத்திரி நீங்க உட்கார்ந்த இடத்துல அறிக்கையிட்டு கொண்டிருக்கும் பொழுது, எழுந்து நீ இந்த ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது சுகத்தோடு போகிறதற்கு என் தேவனால் முடியாத எதுவுமே இல்லை. என் தேவன் இந்த அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி அவரால் முடியாது என்பது எதுவுமே இல்லை. முடியாது என்பது எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய வல்ல முடிய தேவன் என்னுடைய தேவனாயிருக்கிறார். ஆகிலும் உடைய வார்த்தையின்படி சொல்லுங்க. ஆகிலும் உடைய வார்த்தையின்படி சொல்லுங்க. ஆனாலும் உங்க வார்த்தையை நம்பிற இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு பதில் வரும். அந்தபடியே அவர்கள் செய்து, அல்லேலூயா, அந்தபடியே அவர்கள் செய்து, அதற்குள்ள விசுவாசம் இருந்தது, அதற்குள்ள கீழ்ப்படியில் இருந்தது, அதற்குள்ள ஒரு நோக்கம் அடங்கி இருந்தது. I want to give you these 3 words in that one line. There was faith, there was focus, they wanted to follow obediently. இந்த 3 வார்த்தையை நோட் பண்ணீங்க. There was faith, there was focus, they wanted to follow that obediently. You have to bring a notebook and write. நீ எழுதும்போது ஸ்கூலுக்கு படிக்கிறவங்களாம் வந்து எழுதி வச்சுங்க. வீட்டில் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. இந்த சத்தியத்தை, இந்த பிரசங்கத்தை பலமுறை பல விதங்களை கேட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் மேக் அ நோட் சம் ஆஃப் தீஸ் திங்ஸ். நான் சொல்கிறதுனால இல்லையா, நான் இதை வைத்து ஜெபிச்சு தான், இங்கே உட்காந்து ஜெபிச்சு தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஐ ஹேவ் தட் ஃபெய்த். சொல்லுங்கள், எனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது. எனக்குள்ள நீர் செய்வீன்ற விசுவாசம் இருக்கிறது. நீர் செய்வீர், சத்தமாக சொல்லி பாருங்க. செய்வீர் என்ற விசுவாசம் இருக்கிறது. என் நோக்கம் இப்போ நடக்காததில்லை, நடக்கிறதுன் மேலே என் நோக்கம் மாறிவிட்டது. சொல்லுங்க, என் நோக்கம் மாறிடுச்சு. எழுதுனியாம்மா? எழுதிட்டீங்களா? எழுதி வச்சுங்க தயவுசெய்து. இல்லைன்னா சும்மா ஏதோ கேட்டு போகிறோம். எழுதி வச்சுங்க. உங்கள் நோக்கம் இயேசுவாய் மாறும் என்றால் இன்னைக்கு ராத்திரிலேருந்து சூழ்நிலை மாறணும். அடுத்த அத்தியாயம் துவங்கி தான் ஆக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிங்களுக்கு தெரியாது? அடுத்த அத்தியாயம் துவங்கி தான் ஆக வேண்டும். அடுத்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே, அடுத்த ஒரு எல்லைக்குள்ளே, அடுத்த ஒரு வளர்ச்சிக்குள்ளே, அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே நீங்கள் போய் தான் ஆக வேண்டும். நம்பி விசுவாசிக்கிற இதில் இருக்கிற 3 பேரோ 30 பேரோ இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அவருடைய வைராக்கியமான ஒரு கருவியாய் கர்த்தர் உங்களை மாற்றி தான் போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 பேரும் எப்படி இருந்திருப்பாங்கன்னா, இன்னைக்கு ஒரு 3 தோழர்கள் போனால் எப்படி இருந்திருப்பாங்க? அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில். அப்போ 3 பேரில் ஒருத்தன் சொல்லியிருப்பான், இதெல்லாம் செய்து பார்க்க போறியா? இதெல்லாம் நம்புகிற விஷயமா? நமக்கு தெரியாதா? இந்த கேன்சரியத்தை பற்றி நமக்கு தெரியாதா? நம்ம இது ஏதான் நம்ம பழப்பு. இன்னைக்கு இவ்வளோ நேரம் பண்ணிட்ட பிறகு அவரு சொல்கிறார். யார் யாந்தாலு அவர் சொல்கிறார், நீ செய்ய போறியா? சொல்லியிருப்பாங்களா? ஆனால் சொல்லலை. அதுதாங்க நம்பிக்கை, அதுதாங்க கீழ்ப்படுது. இல்லைங்க, நிறைய பேர் பிரசங்கத்துக்கு எதிர்த்து பேசுகிறது உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை தராது. அது நான் பேசின வார்த்தையே சில நேரத்தில் கேட்க வைப்பார் வேற மாதிரி ஒரு கோணத்தில். நான் அதை நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னென்றால் நான் நம்புகிறேன், இந்த வார்த்தைக்கு பல வெளிப்பாடுகளை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். ஒரே வசனத்துக்கு கர்த்தர் பல வெளிப்பாடுகளை தருகிறார். அல்லேலூயா. அப்போ அவங்க அதை முற்றிலுமாய் நம்பினபடினாலே 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்கு பிரமிப்பு உண்டானது. சொல்லுங்க, என்ன உண்டாச்சுங்க? பிரமிப்பு. இந்த ராத்திரியில் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதாக, இந்த பிரமிப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாவதாக. அல்லேலூயா. அவங்க வலை நிரம்பினது, அவளுக்கு தயவு உண்டானது. அவங்க அந்த முன்ன நிமிஷம் வரைக்கும் இவங்க ஃப்யூச்சர்னா நினச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை மீன் பிடிக்கிறவங்களவே இருப்பாங்களோன்று நினச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிலருக்குலாம் தோணும், இல்லை வாழ்க்கை முள்ள இப்படியே தான் இருப்போம் போகுது. வாழ்க்கையினுடைய டைரக்ஷனே கர்த்தர் மாற்றிட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரேப்பா,
உங்களுக்கு செஞ்சது ஏதோ வலையை நிரப்பி வீட்டுக்கு ப்ரொவிஷன் வாங்கிட்டு போயிடுங்க, வீட்டில் பிள்ளை குட்டிங்களை பார்த்துங்கன்றதுக்கு பண்ணலப்பா. இதை ஏன் உனக்கு செய்தனா, நான் இன்றைக்கு தீர்க்கசனமாக ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இது எனக்கு ஓடிட்டே இருக்குது. எனக்குள்ளே அது கட்டவிழ்க்கப்பட்டு உங்களிடத்துல சொல்கிறேன், கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிறது உங்கள் வாழ்நாளுக்கே கர்த்தர் ஒரு பெரிய விசுவாசத்தை தருகிறதுக்கு ஏதுவாய் செய்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்களோ? இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. அன்று இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இது தன் காரியத்தை நடப்பித்து அன்று யாருடைய வாழ்க்கையில் சோர்வை நீக்க வேண்டுமோ, யாருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமோ, யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தர வேண்டுமோ, எந்த வலையை நிரப்ப வேண்டுமோ அந்த வலை நிரம்பத்தக்கதான ஒரு அற்புதத்தை செய்து இந்த வார்த்தை அவருடைய சோர்வையும் அவருடைய தோல்வியும் அவருடைய வெறுமையும் மாற்றுகிறதுக்கு ஏதுவாக இந்த வார்த்தை மாறுவதாக. இன்றைக்கு விசுவாசிக்கிற அந்த ஒரு கூட்டம் இருக்குதுல்லப்பா, இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு விசுவாசோடு கூட கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, அவருடைய வலைகள் நிரம்புவதாக. ஆண்டவர், let there be fruitfulness in that Lord. ஆண்டவர் நிரம்பத்தக்கதாய். Father, I pray the favor that they never had so far, Lord. I pray that favor will come, Lord. Father, the future that they are more questioned about, that future, in the name of Jesus, Father, that future will come evident in their lives, Lord. There are these three things that took place in their life. One was they were fruitful. They were surrounded with favor. Number 3, they were established into the future. 3 காரியங்கள் திரும்ப சொல்றேன். They were filled with that fruitfulness. They were surrounded with favor. They were led into that future. 3 காரியங்கள் திரும்ப சொல்றேன். They were filled with future fruitfulness. அந்த நிரப்புதல்னாலே அவர்கள் நிரப்பப்பட்ட எது இல்லை, வெறுமையாக இருந்தார்கள். கர்த்தரை நிரப்ப துவங்கினார். இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய கோட்பாடு பிரகாரம் யோசிச்சுங்களேன், வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஊழியத்துக்கு வரப்போகிறாங்க. இப்போ நான் நினைக்கிறேன், என்னுடைய விசுவாசம் சொல்கிறேன், கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு இனிமேல் என்ன பண்ணுங்க, நீங்கள் குடும்பத்தின் காரியத்தெல்லாம் பார்த்துங்க, இப்போ நான் ஏசாம் பின்னாடி போக போகிறேன். சில நேரத்தில் இந்த ஊழியத்துக்கு வரவனுங்க வெறுமையாக போயிடுவானுங்க, வீட்டை விட்டு போயிடுவானுங்கன்னு தான் ஒரு கொள்கையாக இருக்குது. ஆண்டவரை நம்பி போற உனக்கு நீ எதை பார்த்து கொள்ள வேண்டுமோ அதற்குரிய ஏதுவை கர்த்தர் தந்துருவார். இது எங்கேயா இருக்குதெல்லாம் கேட்காது. எனக்கு ஒரு விசுவாசம் அது. அல்லேலூயா. எனக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் தரும்போது என் குடும்பத்தை பார்த்து கொள்ளுகிற எல்லா பலனையும் கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்பி சொல்றீங்க? என் குடும்பத்தை பார்த்து கொள்ளுகிற, என் தனிப்பட்ட காரியத்தை பார்த்து கொள்ளுகிற எல்லா பலனையும் கர்த்தர் எனக்கு தருவார். ஆண்டவர் சும்மா அனுப்பிச்சல தம்பி. ஊழியத்து கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, டேய் வலைய ரொப்பிடுறேன்டா, தூக்கிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் ரொப்பி இல்லை அதை வித்துட்டு வீட்டுக்கு ஃபுல்லா ப்ரொவிஷனை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணு, உன் புள்ள குட்டியெல்லாம் எதை பத்தி கேள்வி இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் பின்னாடி வா. யார் என்னோடு இருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க. அல்லேலூயா. இயேசுவை நம்பி வந்தா அவர் உங்களை வெறுமையாய் விடுகிறவரே அல்ல. இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை நம்பி வந்தா வெறுமையா விடவே மாட்டார். இதுவரை அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இவர் மேல தயவு பாராட்டினா தெரியாது, ஆனால் ஆண்டவர்களோடு கூட செய்கிற செயல்பாட்டை பார்த்த உடனே தயவு இங்கே வரவிட்டு தொடங்கிடுச்சு. ரொம்ப அழகா இருக்குது. அந்த வசனத்தை வாசிங்கன்னா 11ஆம் வசனத்துல, ஆமென், 7ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு காட்டினார்கள். அவர்கள் வந்து இந்த 2 படவுகளும் அவங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசு நாமத்தில் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை எடுத்துட்டு போங்க. இதுவரையில் உங்களை பார்த்து வெசனப்பட்டவர்கள், இதுவரையில் பார்த்து கேலி கூத்து செய்தவர்கள் உங்களை பார்த்து பிரமிக்கத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்புகிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. நம்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இதுவரை கேலி கூத்தா இருந்துச்சு ஆண்டவரே, கிண்டல் பண்ணாங்க ஆண்டவரே, என்னை பார்த்து பரியாசம் பண்ணின நாவுகளுக்கு முன்பாக கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் எங்க ஊழியத்தை எங்க எல்லைகளை ஆண்டவர் நாங்கள் செய்கிற காரியத்தை உன் வேலையில உன்னை கிண்டல் கூத்து பண்ணவன் உன்னை பார்த்து பிரமித்து போகத்தக்கதாய் இவனுக்கு எங்கே இருந்து இந்த ஞானம் வந்தது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி மாறிவிட்டார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உன்னையும் உன் எல்லைகளையும் கர்த்தர் தயவினாலே சூழ்ந்து கொள்வார். அநேகருக்கு அது பிரமிப்பாய் மாறிவிடும். ஆமா பிரதர், பிற்பாடு இருக்கிற அப்போஸ்தலர்கள் வாசித்து பாருங்களேன். இவங்க என்னடா மீன் பிடிக்கிற பசங்க, அந்த தச்சம் பையன் கூட சுத்தி இருந்தானுங்க, இன்னைக்கு எப்படி அப்படி ஞானம் வந்தது கேட்டாங்களா இல்லையா?
அப்போஸ்தலர் 4 அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கேட்குறான் அவன் கூட்டம், டேய் எப்படா பேசுறானுங்க? கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த தயவு உனக்குள்ள வரும்போது ஞானமாய் மாறிடும். சொல்லுங்க, அவர் தயவு. அதனால்தான் உங்க தயவு பெரியது. ஆமென். என்னை வாழ வைக்கிறது அவருடைய தயவு வந்துச்சுன்னா என்னை அநேகரை பிரமிப்புக்குள்ள கொண்டு வந்துடும். அல்லேலூயா. இதுவரையில் ஃபியூச்சரில் நினச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் இன்னைக்கு செய்ய போகிற அற்புதத்தினால ஒரு பெரிய எதிர்காலம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது என்று இயேசுவின் நாமத்தில் அவருடைய தைரியத்தை கொண்டு இந்த இடத்துல இருந்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் தரப்போறார். எத்தனை பேர் நோடு கூட இருக்கிறீங்க? நம்புகிறவர்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண துவங்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே, இதுவரையில் சோர்வு, ஆண்டவர் இதுவரையில் வெறுமை, ஆண்டவர் இதுவரையில் ஆண்டவரே தோல்விகள், ஆண்டவர் இதுவரையில் ஆண்டவரே காரியங்கள் நடக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத ஆண்டவரே கேள்விகள், ஆண்டவரே யாரெல்லாம் இதனுடாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ அதை சொல்லிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு பிரமிப்பு எனக்காய் காத்திருக்கிறது இந்த ராத்திரியில. அப்படி நம்புகிறவர்களோட வாய்களை திறந்து யாரும் அமைதியாக இருக்காதீங்க. அப்படி எதிர்பார்க்கிறவர்கள் சொல்லுங்க, ஒரு பிரமிப்பு. இதுவரையில் கர்ப்பம் தரிக்காத உன் பிள்ளைக்கு ஒரு பதிலை கர்த்தர் இன்றைக்கு தருகிறதற்கு ஒரு பிரமிப்பை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. நடக்காது இருக்கிற ஒரு திருமணத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்து ஒரு பிரமிப்பை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. இதுவரை நீ அடைக்க முடியாது இருக்கிற அந்த ஆண்டவரே அடைக்க முடியாத கடனை எப்படி அணைப்ப? நான் வெக்கி தலை குனிந்து நாணமாய் ஒவ்வொரு நாளையும் தலை நிமிர முடியாதபடிக்கு ஆண்டவரே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே என்று ஒரு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறவனுடைய தலைகளை கர்த்தர் நிமிர்த்தி, அநேகர் மாத்திரல்ல நீ முதல்ல பிரமிக்கத்தக்கதாய் கர்த்தர் அந்த அற்புதத்தை உனக்கு செய்வார். ஆண்டவர் உனக்கு செய்ய வல்லவர். ஒரே ஒரு நிமிஷம் என்னோடு கூட ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இந்த ஆன்லைனில் அங்கங்கே பார்க்குறவர்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லும்படிக்கு என் இருதயத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை தைத்து கொண்டே இருக்கிறார். என்னோடு கூட ஜெபம் பண்ணுறங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இதுவரை சோர்வு, இதுவரை தோல்வி, இதுவரை வெறுமைகள், வெறுமை உன்னை ஒரு விதமான ஒரு மன உளைச்சலுக்குள்ளே கொண்டு வந்தது. 3 காரியங்களும் இஸ் லீடிங் இன் டு அ டைம் ஆஃப் டிப்ரெஷன். இனி இந்த வார்த்தையெல்லாம் நம்பலாமா? இயேசு இயேசு இயேசுன்னு சொல்கிறேன், இந்த இயேசு இனி நம்பலாமான்ற ஒரு கேள்விக்குள்ளவே ஒரு கட்டாயத்தினால நீ தள்ளப்பட்டு இன்றைக்கு ஒருவேளை ஒரு வெறுமையோடு கூட ஓடிக்கொண்டிருப்பாய் என்றால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தையை லூக் 5ஆம் அதிகாரத்தில் இந்த 3 சீஷர்களாய் அழைக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட போய்கொண்டிருந்தவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரமிப்பு உண்டானது. I want to use this word. There is an astonishing, there is a door of astonishment that is waiting for you. உன்னை பிரமிக்கத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தின் கதவை கர்த்தர் நீ கேட்கும் பொழுது இப்பொழுதே உனக்காய் திறக்க வல்லவராய் இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது, இதுவரையில் விசுவாசித்து நம்பியிருந்த அந்த விசுவாசத்தை விடாத. அவர் பேரில் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை இழக்காமல் அதை பற்றி கொண்டு, இந்த ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், இந்த ஆண்டவர் நம்பத்தக்கவர், என்னை விடவே மாட்டார் என்று பற்றிக்கொள். இதுவரை வெறுமையாயிருந்ததை கர்த்தர் நிரப்புவார். தயவு பெறாத சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் தம்முடைய தயவை உனக்குள்ள கொண்டு வருவார். இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று ஒருவேளை நிர்ணயித்து நீ முடிவே இல்லை என்று நம்புகிறதுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய எதிர்காலத்தை உனக்குள்ள கொண்டு வந்து நீ முன்னோக்கி போய்கொண்டே இருக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். உன்னை தூக்கி நிறுத்துவார் என்று ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன்.